பார்த்தேன், அருவியா பார்த்தேன், ஆறா பார்த்தேன், மழையா பார்த்தோம். நெருப்புனா ஒரு தீபத்துல இருக்கக்கூடிய நெருப்பா பார்த்தோம், ஹோமகுண்டத்துல இருக்கக்கூடிய நெருப்பை பார்த்தோம், ஊழி தீயா பார்த்தோம். நல்லதிலும் அல்லதிலும் அவளே இருக்கின்றாள் என்பதை உணர்வதற்காக தான் இந்த பாடலை அவர் அமைத்திருந்தார். அடுத்தது மகிஷாசுரனுடைய அட்டகாசம் தாங்க முடியாத போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் அம்பிகைக்கு தங்களுடைய சக்தியை கொடுத்து பராசக்தியாக மாற்றினார். மகிஷாசுரன் தன்னுடைய ஒரு இரத்த துளியிலிருந்தும் பல அசுரர்களை உருவாக்கினான், இரத்த பீஜாசுரனாக. அந்த அசுரனை அழிப்பதற்காக அம்பாளும் சண்டிகா தேவியை உருவாக்கினான். இதைத்தான் நம்ம தேவி மகாத்மியத்துல படிப்போம் ஸ்லோகங்களா. அந்த காட்சிய இப்ப நீங்க பார்க்க போறேன் அபிராமி பட்டருடைய வரிகளுக்கு.
பகுதியில் தன்னுடைய பக்தனை காக்க வேண்டி திருக்கடையூரில் தன் தாடங்கத்தை நிலவாக மாற்றி வானிலே ஒளிரச் செய்த அபிராமி அன்னையின் லீலையினை காண இருக்கின்றோம். பக்தனுக்கு மட்டும்தான் தெய்வங்கள் கிட்ட விஞ்ஞாபனம் இருக்குங்கிறது கிடையாது. தெய்வங்களுக்கும் தனக்கு பிடிச்ச பக்தன் கிட்ட கண்டிப்பா ஒரு விஞ்ஞாபனம் இருந்திருக்கு. இந்த கதையில 101 பாடல்கள் எழுதுறதுக்கு முடிவு பண்ணியிருந்த அபிராமி பட்டர் 79வது பாடல்ல அம்பாள் தாடங்கத்தை வீசி அவருக்கு நிலவ காட்டிடுறா. அப்ப அம்பாள் சொல்றா, நிலவு வந்துடுதுங்கிறதுனால உன்னுடைய தண்டனை போயாச்சுங்கிறதுனால நீ நினைச்சிருந்த 101 பாடல்களை பாடி முடிக்காம இருக்க கூடாது. என்னுடைய விருப்பம் நீ அந்த 101 பாட்டையும் பாடி முடிக்கணுங்கிறது அம்பாள் சொல்றார். அந்த 101 பாடல்களையும் அவள் பாடி முடிக்கிறார். மிகுந்த பெருமை அவருக்கு கிடைக்க செய்கின்றாள் அம்பா அங்க. அது மட்டும் இல்லாம நம்மெல்லாம் யோக மாதாவா இருந்து அவள் நம்மளை ரட்சித்திருக்கக்கூடிய அந்த தேவிய உடுக்கை பாட்டோட நம்ம நிறைவு செய்ய போறோம். Thank you.
பாடி வருவாள் பகவதியே பாடி வருவாள் அம்பிகையே அம்மா பாடி வருவாள் பகவதியே அம்மா பாடி வருவாள் பகவதியே அம்மா பாடி வருவாள் பகவதியே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பராசக்தியா சுந்தரவதி, அபிராமி பட்டரா அகிலா காவேரி, கோயம்புத்தூர் ஸ்ரீ சங்கர் நாட்டியாலயோட ஆர்டிஸ்டிக் டைரக்டர் அண்ட் ஷீ இஸ் மை டாட்டர். வர்ஷா நடனமங்கையாவும் மற்ற சக்தி அம்சமாகவும் வந்தவள். அனன்யா யமதர்மராஜாவாக வந்தவள். அவந்திகா சிவபெருமானா வந்தவள். ஸோ உங்களுடைய ஆசியையும் இறைவனுடைய ஆசியையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Thank you for this privilege. ஒரே வார்த்தையில சொன்னா அற்புதம், அபாரம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை. இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னால நான் மறந்து போயிடுவேங்கிறதுக்காக முதல்ல என்னோட தேங்க்ஸ் சொல்றது. நமக்கெல்லாம் சாயங்காலம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சோறா டீ போட்டு சுண்டல் கொடுத்து இடையில தண்ணி கொடுத்து நம்மளை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்க வச்ச கேச்சர்ஸ் எல்லாம் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லலை, இருந்தாலும் மாரிமுத்து அப்படி அண்ட் அழகா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொடுத்தா நம்ம கெட்டிக்கார போவனாவுக்கும். ப்ரோக்ராமை எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எனக்காக பொறுத்துக்கணும். பெண்னாலே அழகு, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பெரிய ஆண் கூட்டத்துல ஒரு அழகான பெண், ஒரு சாதாரண பெண் வந்தா கூட எல்லாரோட பார்வையும் அவ மேல படும். ஒரு அழகான பெண் வந்தாக்கா எல்லா பெண்களுமே அவளை பார்ப்பா. அந்த அழகான பெண் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அதை விட பிரமாதமா இருக்கும். அவள் இன்னும் நகை நட்டெல்லாம் போட்டு வந்தா அதை விட பிரமாதமா இருக்கும். நகை நட்டு மாத்திரம் போறாது, மேடையில இப்படி ஆடி காமிச்சா நாங்கெல்லாம் ஆடித்தான் போயிட்டோம்ப்பா. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். குட்டி குழந்தைகள் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அற்புதமா ஆடியிருக்கேள்மா. ஒரு தீம் எடுத்துன்னு ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு மேல எனக்கு ஒரு வார்த்தையே சொல்ல முடியல. அதுவும் இந்த நவராத்திரியில எங்களோட குழுவுல எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாம் அவளோட கற்பனைய நிறைய செலவழிச்சு கையாலேயே பண்ணி இந்த சக்தி பீடங்களா எல்லாம் வச்சிருக்கா. அப்ப எனக்கு தோணித்து அந்த சக்தி பீடத்துல இருக்கிற அம்பாள் எல்லாம் இங்க ஆடினாலோ அப்படின்னு தோன்ற மாதிரி நிகழ்ச்சியை ரொம்ப அழகா உமா அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். ரொம்ப நல்ல முயற்சி. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைகள் எல்லாம் நல்லா தயார் பண்ணி பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு அஷ்டமி. இன்னைக்கு அபிராமி அந்தாதிய எங்களுக்கு ஒரு வெறும் டான்ஸா கொடுக்காம ஒரு டிராமா ரூபத்துல கொடுத்து அந்த அமிர்த கடேஸ்வரர், அந்த மார்கண்டேயன், அவனை காப்பாத்தின சிவன், அதுக்கப்புறம் அபிராமி பட்டர், இன்னும் இதையா விட்டுட்டேன்னா மறந்து போயிட்டு எனக்கு இல்லை யாராவது ஞாபகம் இருக்கான சொல்லுவோம். அபிராமி பட்டர் ஃபுல்லா அவரோடது. ராஜா வந்தது, தாடங்கத்தை கொண்டு வந்தது, பஞ்சபூதங்கள் மகிஷாசுரமர்தினியோட முடிச்சது. சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்ததுன்னா சூப்பரா இருக்கு. குழந்தைகள்லாம் துள்ளி இந்த மேடையில ஆடின உடனே நிஜமாவே பஞ்சபூதங்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும். நல்லவேளை வருண பகவான் இன்னைக்கு கலாட்டா பண்ணாம இருந்துட்டாருங்கிறதுனால வருண பகவானுக்கும் ஓட்டம் தேங்க்ஸ் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உங்களுடைய பொன்னான டைமை செலவழிச்சு
உடம்புலோட அசதியை பொருட்படுத்தாம இங்க உட்கார்ந்துன்றது உங்களை இந்த டான்ஸ் வந்து நம்மளெல்லாம் உட்கார்ந்து வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். ஆக்சுவலா நான் வந்துட்டு கொஞ்சம் என் கணவர் சொன்னார் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலான்ட்டு. ஆனா எங்களால சேர்ல இருந்து எழுந்திருக்கவே முடியல. அவ்வளவு அற்புதமா குழந்தைகள்லாம் ஆடினாமா. எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மனப்பூர்வமாக எங்களுடைய சீனியர் சிட்டிசன் மெம்பர்ஸ் சார்பில் மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்றோம். மேல் மேலும் சிறப்பாக இன்னும் அற்புதமா பல மேடைகளை நீங்க காணணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய ஒரே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். டக்கு டக்குன்னு இல்லாம அங்கேருந்து ரெடி பண்ணி வரதுக்கு இந்த பேக் ஸ்டேஜ்ல ஹெல்ப் பண்ண பிரணத்தி ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹர் டு கம் ஹியர். ஷீ இஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட் ஆஃப் சங்கர் நாட்டியாலயா. அவளோட எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்ததுனால இந்த பெர்ஃபார்மன்ஸில் அவளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அவளும் எங்களோட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஷீ இஸ் ஆல்சோ ட்ராவலிங். இங்கே படிச்சுட்டு இருக்கிற அத்தனை குழந்தைகளுமே மினிமம் 5 years 7 years அவள் படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மேடை ஏறி இருக்கா. 14 வருஷம் 15 வருஷம் இவெல்லாம் வந்து 23 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் இவ எல்லாரும். அப்படி பண்ணும்போது தான் அது ஊறி நம்மளால அதை வந்து வெளியில கொண்டு வந்து காட்ட முடியுது. அண்ட் ஆல் தியர் மேக்கப்ஸ் ஆர் டன் பை themselves. இது வந்து நாங்கள் நாட்டியாலயால ஆரம்பத்தில் வந்தோடனே ட்ரெயின் பண்ணிடுவோம். ஹவு டு டூ த மேக்கப், எப்படி அவள் ஆகாரம் எல்லாம் பண்ணிக்கணும், எப்படி தலையை பண்ணிக்கணும், எப்படி முகத்துக்கு இது போட்டுக்கணும், மேக்கப் போட்டுக்கணும், எல்லாமே அவளுக்கு ஒருத்தருக்கொத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இன்னைக்கு பண்ணினா. அங்கே வேற எந்த பெரியவாளும் கிடையாது. அதே சமயம் அந்த எது எது வேணுமோ அதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சு டைத்துக்கு அவளுக்கு எடுத்து கொடுத்து பண்ணினது பிரணத்தி. ஸோ திஸ் இஸ் how the children in Sri Shankar Nautiyalia holistically grow and they learn to manage things by themselves. Very good.